லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஹோட்டல்ல யார் யாரோ ஏற்பாடு பண்ணி எத்தனையோ ப்ரோக்ராம் நான் நடத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த ப்ரோக்ராம் நான் ஏற்பாடு பண்ணது. யாருக்காக தெரியுமா? மிஸ்டர் ராஜாவுக்காக. என்னோட சொந்த சித்தப்பா பையன் தான் இந்த ராஜா. ராஜா சுத்தாத வெளிநாடே இல்ல. மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு ஒரே வாரிசு இந்த ராஜா. இவ்வளவு பெரிய பணக்காரரா? இவர் மட்டும் என் வலையில விழுந்துட்டா? இவ்வளவு பெரிய புள்ளியான ராஜாவை மகிழ்விக்கத்தான் ராஜகுமாரி ஏற்பாடு செய்திருக்கேன். கமான் மிஸ் ராஜகுமாரி. நீ கவலையை மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கே ஏற்பாடு பண்ணேன். நீ ப்ரோக்ராம்ல கூட கலகலப்பா இல்ல. கலகலப்பா?
என் வாழ்க்கை இல்லையா? இங்க பாரு ராஜா, உங்க அப்பா கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. உங்க மாமா உனக்கு கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே 1க்கு 3 பெண்ணை பெத்து வச்சிருக்காரு. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த 3 பெண்ணையும் ஒன்னா கல்யாணம் செஞ்சு வச்சிடுறேன். ஆல் ரைட், நீ நிம்மதியா தூங்கு. நான் காலையில வந்து பாக்குறேன். ஓகே, குட் நைட். டார்லிங், விடுங்க. ஆமா, இவ்வளவு ஆசை இருக்கிறவர் இப்படித்தான் நேரம் கழிச்சு வரதா? வயிறுன்னு ஒண்ணு இருக்குது, அதை நிரப்புறதுக்கு பழப்புன்னு ஒண்ணு இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கமா. என் சித்தப்பா பையன் ராஜாவை மடக்க ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சொத்து சுகம் எல்லாம் என் கைக்கு வந்துரும். அப்புறம் ஆச்சரியமா இருக்க, மோகன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானே. என்ன திகச்சு போய் நின்னுட்டீங்க? ராத்திரி ரொம்ப நேரமா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்களே. நீங்க எந்த பக்கம் புரண்டாலும் நான் உங்க கண் முன்னாடி வந்து நின்னுருப்பேனே. நான் ஜோசியம் சொல்லல, ஒரு ஹியூஷியம் தான். என் டான்ஸ பார்த்த எந்த ஆம்பளையும் லேசில தூங்கிட முடியாது. அப்படி ஒண்ணும் இல்ல, நான் நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கினேன். கொரட்டை விட்டீங்களா இல்ல மனசை என்கிட்ட கூட்ட விட்டீங்களா? அப்படியே நீங்க தூங்கினாலும் உங்க கனவுல வந்து கிழிவு போட்டிருப்பேனே. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு யோகம் தான். மிஸ்டர் ராஜா, உங்களோட நான் மனம் விட்டு பேசணும், பழகணும்னு தான் நானே உங்க பெட்ரூமை தேடி வந்திருக்கேன். நான் யார் கூடவும் பேசவோ பழகவோ விரும்பல. ஏன் கிட்டியுமா? மிஸ்டர் ராஜா, 3 தவத்துல இருந்த விஸ்வாமித்திர மாமனியே மேனகையை பார்த்து மயங்கி மோகக்கடல்ல நீந்தி இருக்காரு. அந்த மேனகா கூட என்ன மாதிரி கவர்ச்சியா கேபரே டான்ஸ் ஆடல. ஆனா நீங்க என் டான்ஸ பார்க்கும்போது கலகலப்பா இல்ல, உங்களை ஏதோ ஒரு கவலை ஆக்கிரமிச்சிருக்கு. அது மட்டும் உண்மை. ராஜா, உங்க கவலைக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதனால உங்க மனசுமே நிச்சயமா குறையும். உங்களுக்கு என்ன கவலையோங்கிற என்னோட கவலையும் தீரும். பிளீஸ் மறுக்காம என்னோட தனியா கொஞ்சம் தனிமையான இடத்துக்கு வரணும். ஓஹோ, நாம அறிமுகப்படுத்தி வச்சவ நம்மையும் முந்திக்க பாக்குறாளா? அதையும் பாக்குறேன். ராஜா, இந்த இயற்கை அழகு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இதமான காத்து பிடிச்சிருக்கு. இனிமையான இந்த பொழுதுல உங்களுக்கு இன்பத்தை வாரி வழங்க உங்க பக்கத்திலேயே காத்துட்டு இருக்க என்ன?
நீங்க சந்தோஷப்பட ஆசைப்பட்டா உங்களை சந்தோஷப்படுத்த நான் தயாரா இருக்கேன். உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அந்த அருவியில குளிக்கிறத விட இந்த ஆழத்துல நீந்தி குளிக்கிறது தான் ரொம்ப த்ரில்லா இருக்கும். 2 பேரும் குளிப்போமா? எனக்கு நீங்க தெரியாது. நான் கத்து தரேன். இப்போ நான் குளிக்க விரும்புறேன். ஓகே, நீங்க ஆசைப்படுறப்ப குளிங்க. ஆனா நீங்க எப்ப ஆசைப்பட்டாலும் நான் கத்து தரேன். காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். திருட்டாடி மயக்கிற ராஜாவினை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்குள்ள நான் அவன் தலையில கல்லை தூக்கி போட்டுடுவேன். அந்த பழி ஓங்கல தாண்டி. ஆசைப்பட்டா அனுபவிக்க வேண்டியதுதானே? என்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா? இங்க இருந்து என் கண்ணுல படாம தப்பி ஓடலாம்னு நினைச்சீங்க இல்லையா? எப்படியோ அவசர அவசரமா இடத்த காலி பண்ணலாம்னு நினைச்சீங்க. உங்க சிவ பூஜையில நான் கரடியா வந்து புகுந்துட்டேன் இல்லையா? கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உங்களை சும்மா விட்டுடுவேனா? கண்ணா பின்னான்னு ஊரு சுத்தாம ஒழுங்கா நேரா எஸ்டேட்டுக்கு போய் சேருங்க. சாரதா, நீ இங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, அட்வைஸ் பண்ணி ஊருக்கு அனுப்பதான் வந்திருக்கேன். அத்தா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கு எங்க அப்பாவும் நாங்களும் என்ன குறை வச்சிருக்கோம்? கண்ணு கெட்டுற தூரத்துக்கு எஸ்டேட் இருக்கு, 7 தலைமுறைக்கு காண்ற மாதிரி கத்த கத்தையா பணம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களதான் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற எங்க அக்கா உமா இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறத விட்டுட்டு இப்படி ஊரை சுத்துறீங்களே. நான் இப்ப எஸ்டேட்டுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். அப்பா, நல்ல வேலை. இப்போ அது நல்ல புத்தி வந்ததே. வாங்க புறப்படுங்க. கொஞ்சம் விட்டா போதுமே, எங்கேயாவது ஓடிடுவீங்களே. வாங்க வாங்க. ஹலோ, ஜஸ்ட் மினிட். இந்தாங்க. பார்த்து போங்க. பாய். குட் மார்னிங். உங்களுக்கு போன் வந்து. அப்படியா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரதா ஸ்பீக்கிங். வாட்டர் ஃபால்ஸ்லயா? சரி, உடனே 2 கான்ஸ்டபிள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஜீப்ல அனுப்புங்க. நான் நேரா வந்துடுறேன். தேங்க்யூ. சரி, இந்த பாடி எடுத்துக்கிட்டு ஜீப்புக்கு போங்க.